இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பால் காலணி தொழில் நலிவடையும் அபாயம் இருப்பதாக ராணிப்பேட்டை வணிகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆனால் இப்போ கோவிட்டுக்கு பிறகு நம்ம ட்ரம்போடைய ஒரு 50% வரியினால காலணிகளுக்கு காலணி உற்பத்தி பண்ணுற இடங்களுக்கு நாங்கள் தோள்கள் அனுப்பி கொண்டு வர்றோம். அது சடனாக நிறுத்திவிட்டாங்க. இதனால் எங்களுடைய ப்ரொடக்ஷன் டோட்டலாக நின்று போயிடுச்சு. இது சம்மந்தப்பட்டமாக இந்த வேலையாட்களும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. பொருளாதார நெருக்கடி அதிகமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ட்ரம்ப் வரி அதிகமாக விதிச்சதுனால நிறைய பேருக்கு இங்கே இப்போ நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிச்சிருக்க அனைத்து தோள்களும் இப்போ தேங்கி நிற்குது. நம்மளோட பையர்ஸ் யாருமே எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இது மத்திய மாநில அரசுகள் இதுக்கு சரியான முறையில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முதல்ல தீர்வு காணணும். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் திருப்பூர் ஆயத்த ஆடை ஏற்றுமதி பாதிக்கப்படும் நிலையில் மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளது. இதனால் இந்திய பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் வர்த்தகர்கள் வருவாய் இழப்பை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை மேற்கோள் காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஆயத்த ஆடைகளின் மையமாக திகழும் திருப்பூர் வியாபாரிகளுக்கு 3000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நலன் கருதி இந்த பிரச்சினைக்கு மத்திய அரசு சுமூக தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்திருப்பதால் இந்திய ஜவுளி, ரசாயனம் மற்றும் இயந்திர துறைகளில் குறுகிய கால தாக்கம் இருக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனால் இந்தியாவின் ஏற்றுமதி கணிசமாக பாதித்து தொழில்துறை நிதி நெருக்கடியை சந்திக்கும் என்ற அச்சம் பரவலாக இருந்து வருகிறது. இத்தகைய சூழலில் மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகம் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஜவுளி, ரசாயனங்கள் மற்றும் இயந்திரவியல் துறைகளில் குறுகிய கால தாக்கம் இருக்கும், ஆனால் அது நீண்ட கால இழப்பாக இருக்காது என்று தெரிவித்துள்ளது. குறுகிய கால தாக்கத்தால் ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்க ஆக்கப்பூர்வ பணிகள் நடந்து வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தை விரைவுபடுத்த மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது என்றும் அது தொழில்துறைக்கு சில உத்வேகத்தை அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரீல்ஸால் பிரபலமடைந்த விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டுக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. கூமாப்பட்டியின் இயற்கை அழகை வர்ணித்து இளைஞர் ஒருவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோ அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதையடுத்து ஏராளமானோர் கூமாப்பட்டியை நோக்கி படையெடுத்தனர். ஆனால் அங்கு எதிர்பார்த்த அளவுக்கு சுற்றுலா கட்டமைப்பு இல்லாததால் அனைவரும் ஏமாற்றம் அடைந்தனர். இது தொடர்பாக பேசிய கூமாப்பட்டி இளைஞர் தனது ஊர் சுற்றுலா தலமாவதற்கான அனைத்து வளத்தையும் பெற்றிருப்பதாகவும் அதை வெளி உலகுக்கு கொண்டு வரவே தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டதாகவும் விளக்கமளித்தார். இந்த நிலையில் பிளவக்கல் பெரியார் அணை பூங்காவை மேம்படுத்தவும் சாலை வசதியை ஏற்படுத்தவும் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆளுநரும் மாநில அரசும் ஒரே உரையில் இரு கத்திகளாக இருக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்துள்ளது. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மாநில அரசு அனுப்பும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து குடியரசுத் தலைவர் வெளியிட்ட விளக்க கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தினசரி அடிப்படையில் வாதம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என புதுச்சேரி உட்பட பாஜக ஆளும் மாநிலங்கள் அண்மையில் வாதிட்டன. இந்த சூழலில் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் முதலமைச்சரும் அமைச்சரவையும் தான் முடிவெடுக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் என்றும்
ஆளுநரும் அரசும் ஒரே உரையில் இரு கத்திகளாக இருக்க முடியாது என்றும் வாதிட்டார். மேலும் சட்டப்பேரவையின் ஓர் அங்கம்தான் ஆளுநரே தவிர சட்டம் இயற்றுவதில் அவருக்கு பங்கு இல்லை என்று கூறிய அபிஷேக் சிங்வி, ஆளுநர் என்பவர் சூப்பர் முதலமைச்சராக செயல்பட முடியாது என வாதிட்டார். சென்னை மெட்ரோ ரயிலில் வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறும் சேவை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடங்கியது. இதனால் மெட்ரோ ரயில் பயணிகள் அவதிக்குள்ளான நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் முன்பதிவு சேவை சீரானது. பயணிகள் தற்பொழுது வாட்ஸ்அப் சாட்பாட் எண்ணை பயன்படுத்தியும் பிற ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செயலிகளான QR குறியீடு, CMRL மொபைல் செயலி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி டிக்கெட்டுகளை பெற அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் மன்னிப்பு கேட்பதாகவும் தெரிவித்துள்ளது. கொச்சியில் IT ஊழியரை கடத்திச் சென்று தாக்கிய வழக்கில் நடிகை லக்ஷ்மி மேனனுடன் இருந்த மிதுன் மோகன் கூலிப்படையைச் சேர்ந்தவர் எனவும் தங்க கடத்தல் உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. கூலிப்படையைச் சேர்ந்த மிதுன் மோகன் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் தங்க வியாபாரியை கடத்திச் சென்று 24 கிராம் தங்கத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக திருச்சூர் கிழக்கு போலீசார் பதிவு செய்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. மிதுன் மோகனுடன் நடிகை லக்ஷ்மி மேனனுக்கு எந்த வகையில் தொடர்பு எனவும் இவர்கள் ஏற்கனவே வேறு ஏதேனும் குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தார்களா என்பது குறித்தும் போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தீஸ்கர் மழை வெள்ளத்தில் சிக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் குழந்தைகள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பாரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 15 வருடங்களாக குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்நிலையில் சத்தீஸ்கரிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக டர்பந்தனா என்ற இடத்தில் மழை வெள்ளத்தில் அவர்கள் வந்த கார் அடித்து செல்லப்பட்டது. இதில் 4 பேரும் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காலையில பேசுறானா அவங்க ஊத்தங்கரையா? ஆமா. பவித்ரா அவங்க அம்மா. அம்மா சரி சரி. நான் மக ராஜேஷ் தான் அம்மா. என் மகன் என் மகன் மருமக அதெல்லாம் எப்படி விழுந்துச்சோ என்னன்னு தெரியல. அப்ப பேசிக்கிறாங்க நேற்று காலையில 7 மணிக்கு திங்கக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் ராய்ப்பூர்ல இருந்து ஜெகதல்பூர் வந்துட்டாங்க. ஜெகதல்பூர்ல தங்கி 7 மணிக்கு வந்து நின்று என் பேத்தி போன 7:30 பண்ணிட்டா காத்தால. நேற்று செவ்வாய்க்கிழமை காத்தால திருப்பி 11 மணிக்கு பண்ணேன். பிள்ளைங்களுக்கு எதனா வாங்கி கொடுத்தங்களோ என்ன அவனு பண்ண சுச்சா பிள்ளைந்துச்சு என் மகளுது. அவனுக்கு பண்ணல, அவனுக்கு என்ன மாசம் ஆயிட்டுமே மகளே. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சலால் அணை திறக்கப்பட்டு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் செனாப் ஆற்றில் அதிகரிக்கும் நீர்வரத்தால் ரியாசி மாவட்டம் சலால் அணையின் அனைத்து மதகுகளும் திறக்கப்பட்டு சினாப் ஆற்று நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கனமழை மற்றும் இந்திய பகுதியில் உள்ள ஆறுகளில் இருந்து அதிகப்படியான நீர் வெளியேற்றம் காரணமாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் கடுமையான வெள்ள பாதிப்புக்கு ஆளாகியுள்ளது. இந்நிலையில் பஞ்சாப் மாகாணத்தின் கிழக்கு நகரமான சியால்கோட் வெள்ளத்தில் தத்தளிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன.